ஒரு மனிதர் பேச ஆரம்பிச்சா ஆயிரக்கணக்கான மக்கள் மணிக்கணக்கில் கேட்டாங்க. அவர் யார் தெரியுமா? தமிழக அரசியல 1967ல தலைகீழாக மாற்றிய ஒரு தலைவர். அவர் யார் தெரியுமா? அவர்தான் பேரறிஞர் அண்ணா. 1909ல பிறந்த இவர் சென்னை பச்சையப்பன் கல்லூரியில BA ஆனர்ஸ் பட்டம் பெற்றாரு. தமிழக வரலாற்றிலேயே அவரை தனித்து நிற்க செய்தது அவருடைய பேச்சு திறன். எளிமையாக மக்களுக்கு புரிகிற போல நகைச்சுவை தன்மையோட அவர் பேசுவார். அண்ணா ஒரு சிறந்த எழுத்தாளரும் கூட. நாடகங்கள், கட்டுரைகள், இலக்கண பதிப்புகள் போன்ற நிறைய எழுத்துக்களின் மூலம் அவருடைய சிந்தனைகளையும் கருத்துக்களையும் மக்களிடம் பகிர்ந்தார். பெரியாருடைய திராவிட கழகத்துல செயல்பட்ட அண்ணா 1949ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கினார். 1967 தேர்தல்ல DMK வெற்றி பெற்றது. அவர் பதவியேற்றதுக்கு அப்புறமா தமிழக அரசியல்ல சமூக நீதி, தமிழ் மொழிக்கான அங்கீகாரம், மாநில உரிமைகள் போன்ற பல புதிய சக்திகள் உருவெடுத்தது. நீண்ட காலமா இருந்த அரசியல் ஆதிக்கம் மாறியது. 1967ல முதலமைச்சராக பொறுப்பேற்ற பேரறிஞர் அண்ணா 1969ல உடல்நலக் குறைவால காலமாகிறார். அவர் 2 ஆண்டுகள் மட்டுமே முதலமைச்சராக இருந்தாலும் அரசியலில் செய்த தாக்கம் பல தலைமுறைகள் தாண்டியும் நிலைத்து நிற்கிறது. இன்றளவும் கின்னஸ் பதிவுகளின்படி அவருடைய இறுதி ஊர்வலமே மிகப்பெரிய ஃபியூனரல் கேதரிங்கா கருதப்படுகிறது. அண்ணா மறைந்தாலும் அவர் உருவாக்கிய இயக்கம் நின்றுவிடவில்லை. அடுத்த தலைமுறையினருக்கு நம் கலைஞர் ஐயா அவர்கள் அதை கொண்டு சேர்த்தார்கள். ஒரு தலைவரை விமர்சிப்பது எளிது. ஆனா அவரை போல படிப்பிலும், எழுத்திலும், பேச்சிலும், அரசியலிலும் தடம் பதிப்பது எத்தனை பேரால முடியும்? அப்படி தடம் பதித்தவர் தான் பேரறிஞர் அண்ணா.